வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓவின் புதிய கோரிக்கை தீர்வு விதி 2025 ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 2025 நிலவரப்படி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதிக உரிமை கோரல் தீர்வு கட்டமைப்பில் முக்கிய புதுப்பிப்புகளை வெளியிட்டுள்ளது. இபிஎஃப்ஓ உரிமைக்கோரல் தீர்வு விதிகள் 2025 அரசாங்கத்தின் தொழிலாளர் சீர்திருத்தங்களால் பரந்த உந்துதலுக்கு ஏற்பட்ட வெளிப்படைத்தன்மை, வேகம் மற்றும் டிஜிட்டல் இணக்கத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நீங்கள் இபிஎஃப்ஓக்கு பங்களிக்கும் ஊழியராக இருந்தால் புதிய இபிஎஃப்ஓ விதிகளில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது மற்றும் அவை உங்கள் பணம் எடுக்கும் உரிமைகள், காலக்கெடு மற்றும் ஆவணங்களை எவ்வாறு பார்க்கின்றன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இபிஎஃப்ஓ உரிமைக்கோரல் தீர்வு விதிகள் 2025 புதிதாக என்ன இருக்கிறது? ஜூன் 2025 அறிமுகப்படுத்தப்பட்ட இபிஎஃப்ஓ புதிய விதிகள் உரிமைக்கோரல் தீர்வு செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன. தகுதியான வழக்குகளுக்கு தானியங்கி உரிமைக்கோரல் தீர்வு முறையை செயல்படுத்துவது, கைமுறை தலையீடு மற்றும் பிழைகளை குறைப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் ஒன்றாகும். புதிய சிறப்பம்சங்கள். விதி புதுப்பிப்பு விளக்கம். தானியங்கு தீர்வு வரம்பு ரூபாய் 50,000க்கும் குறைவான கோரிக்கைகள் இப்போது 3 வேலை நாட்களுக்குள் தானாகவே செயல்படுத்தப்படும். அதாவது 50,000க்கு பிலோவில் கிளைம்ஸ் 3 டேஸில் கிளியர் ஆயிரும். அடுத்து கேஒய்சி இணக்கம். முழுமையாக கேஒய்சி சரிபார்க்கப்பட்ட கணக்குகள் மட்டுமே தீர்வுக்கு தகுதியுடையவை. கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கட்டாயம். அடுத்து அதிகபட்ச செயலாக்க முன்பு 15 வேலை நாட்களில் இருந்து 7 வேலை நாட்களாக குறைக்கப்பட்டது. அதாவது இந்த டிஏடி இதெல்லாமே 15 டேஸ்லேருந்து 7 டேஸாக குறைச்சாச்சு. ஒருங்கிணைந்த போர்ட்டல் புதுப்பிப்பு, நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் உடனடி மின் சரிபார்ப்புடன் கூடிய புதிய இடைமுகம். டிஜிட்டலில் குயிக்காக பண்ணிக்கலாம். டிஜிட்டல் நாமினியில் இறப்பு உரிமை கோரல் தீர்வுகளுக்கு நியமனதார விவரங்கள் டிஜிட்டல் முறையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஸோ அந்த நாமினியை டிஜிட்டல் சைனில் அப்ரூவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். புதிய இபிஎஃப்ஓ விதிகளில் முதலாளிகள் எவ்வாறு ஈடுபடுகிறார்கள்? பணியாளர் சமர்ப்பித்த 48 மணி நேரத்திற்குள் முதலாளிகள் இப்போது உரிமைக்கோரல்களை டிஜிட்டல் முறையில் சான்றளிக்க வேண்டும். இணங்க தவறினால் அபராதம் விதிக்கப்படலாம். இபிஎஃப்ஓவின் போர்ட்டல் தற்போது செயலற்ற அல்லது ஒத்துழைக்காத முதலாளிகளை குறிக்கும். இதன் விரைவான தலையீடு அளிக்கும். இபிஎஃப்ஓ உரிமைக்கோரல் தீர்வு விதிகள் 2025 நடைமுறை சார்ந்தவை மட்டுமல்ல, அவை நிதி மற்றும் சட்ட ரீதியான தாக்கங்களையும் கொண்டுள்ளன. ஊழியர்கள் கண்டிப்பாக அனைத்து கேஒய்சி விவரங்களும் புதுப்பிக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்யவும், வேட்பாளர் விவரங்களை டிஜிட்டல் முறையில் சேர்த்து சரிபார்க்கவும் போர்ட்டல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.